யாரும் பார்க்கல. ஹி சாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி. சர்ப்ரைஸா? என்னது? இன்னைக்கு வனிதாக்கு பர்த்டே இல்லை, அதனால அதனால ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. ஃபோனா? ஏய் ஏன்டி கத்துற? என்ன சத்தம்? யாராவது பார்த்தா என்ன? சரி 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 சொல்லு. இந்த பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்லை. உன்கிட்ட எப்படி ஃபோனு? உன்கிட்ட தான் ஃபோனே இல்லையே. அதுவா, லாஸ்ட் வீக் எங்கள் மாமா கலிஃபோர்னியாலேருந்து வந்தாரா, அப்படியே எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தார்டி. ஓஹோ, வசதி தான். டே முருகா. என்னடா? இந்த பவா பெஞ்சில் எல்லாரும் ஒரு மாதிரி குசு குசு பேசிட்டு இருக்க மாதிரி இல்லை? அடே நீ இன்னும் அவ்வளோ மறக்கலையாடா? ஐயா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டேன், உடனே அங்கே போயிடுவிய? அதுக்கு இல்லை, சும்மா சொன்னேன்டா. நேற்று செல்ஃபி எத்தண்டி, எப்படி இருக்கு? அழகாக இருக்கடி. ஏன்னு தெரியல, நம்ம மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்தாச்சும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணு. கொடு கொடு. சரி, நம்ம கோழி மண்டை கிட்ட கேட்போம். என் அன்பு சாரு. எஸ். ஃபோன் தானே அது? ஐயோ, இந்த பொறுக்கி வேற ஃபோன் வச்சுக்கிறத பார்த்துட்டானே. முருகா பாத்தியா? யுகேஷா பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்போலாம் பொண்ணுங்க பயங்கர கேடி ஆயிட்டாங்கடா. இவளுங்களை நம்பவே கூடாதா? எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் உனக்கு பதிலடி இருக்கு. என்ன ஏதோ ரொம்ப சின்சியரா யோசிச்சு. இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யுகேஷ். மறுபடியும் சங்கம் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். டே முருகா சொல்லு. நம்மளை எப்படியெல்லாம் பண்ணாலுங்க, இப்போ நம்ம டர்ன்ரா. த கேம் ஸ்டார்ட் நவ். ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். செய்வினையை எடுக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டே யுகேஷா, அப்படி என்னடா பண்ண போற? எனக்கு யோசிச்சு எனக்கு தலைவலிச்சதுன்னா மிச்சம். சீக்கிரம் சொல்லுடா. அன்னைக்கு எப்படிலாம் சீன் போட்டா, இன்னைக்கு நம்ம டர்ன் முருகா. ஐயோ சொல்லேன்டா. இப்போ மிஸ் பாக்குறாங்களான்னு பாரு. மிஸ்ஸா? மிஸ் ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்காங்கடா. சாரு சைலண்ட் பண்ண தானே போட்டிருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும் பாவா, நான் பார்த்துக்கிறேன். சரி ஃபோனை கொடு. பார்த்துடி, யாருக்கிட்டையும் சொல்லிடாது என்ன? நானா? நான் சொன்னது புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. ஐயோ, நம்மள வேற கோத்து விட பார்க்குறானே. ஹேய் மா, கீப் குவைட். டேய் இப்போ காட்டுறா. இப்போ காட்டுறியா இல்லை மிஸ்கிட்ட நான் சொல்லட்டா? நான் ஏன்டா இப்போ உனக்கு காட்டணும்? போடா. டேய் எல்லாம் மிஸ் இப்போ வந்துருவாங்கடா. குட்ரா. ஏன் நம்ம பேர் அடிப்படுது? யுகேஷ் குரங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தர முடியாதா? கம்முனுறான்னு சொன்னேன், இல்லை அச்சுரும். இதுங்க இருக்கிறது தான் இந்த கிளாஸ்க்கே பிரச்சனை. டே முருகா வராங்க ஆக்டிங் கொடு, ஆக்டிங் கொடு. வராங்களா? டே தள்ளி போடா. டே பேகை குடுறா. இப்போ குடுக்குறியா மாட்டியாடா பேகை? அச்சு வாய்க்கெல்லாம் வச்சிரும்டா. டே ஏன்டா இப்படி சண்டை போட்டுருக்கீங்க சின்ன குழந்தை மாதிரி? அப்படி நல்லா சொல்லுங்க மிஸ். திருந்தவே மாட்டான். இல்லை மிஸ், முருகன் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கான் மிஸ். ஃபோனா? ஹி சாரு, என்னடி இது? நீ பயப்படாத பாவா, ஒன்றும் இல்லை. நீ ஃபோனை முதல்ல மறைச்சி வை. சரி சரி. என்ன முருகன், நான் ஏன் மிஸ் ஃபோன்லாம் எடுத்துன்னு வர போகிறேன்? நம்பாதீங்க மிஸ், ப்ராமிஸா மிஸ். நான் பார்த்தேன் மிஸ், வேணா அவன் பேக் ஒன்றா செக் பண்ணி பாருங்க. ஐயோ, ஃபோன் வேறு நம்ம கிட்ட இருக்கே. முருகன் ஒழுங்கா பேக்கை கொடுன்னு சொன்னேன். நல்லா கேளுங்க மிஸ், விட்டுறாதீங்க மிஸ். முருகா முருகா முருகா, எதுவும் நடக்கக்கூடாது முருகா. ஒருவேளை இந்த பொறுக்கி யுகேஷ் கூப்பிடும் போது நம்ம ஃபோன் வச்சிருக்கிறத பார்த்துட்டானோ, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யுகேஷ் குறங்க, அவன் ஃபோன் தான் வச்சிருக்கான்னு ஒழுங்கா பாத்தியா? அவன் பேக்ல மட்டும் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ செத்த. அட நான் ஏன் மிஸ் போய் சொல்ல போறேன்? ப்ராமிஸா பார்த்தேன் மிஸ். முருகன் பேக் கொடு. மிஸ் நான் தரமாட்டேன் மிஸ். என்ன முருகன் திமிர் ஆயிடுச்சா? பாத்தீங்களா மிஸ்? அப்போ கன்ஃபார்ம் ஃபோன் வச்சுக்கிறா மிஸ். கேளுங்க மிஸ். இப்போ நீ பேக்கை கொடுக்குறியா இல்லை உங்கள் அப்பா கால் பண்ணுமா? அதான் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் மிஸ். பரவாயில்ல போய் சொல்லிக்கோங்க மிஸ். இவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிறான். முருகா ஆக்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணி. ஓ ரொம்பவா இருக்கு? சரி சரி கம்மி பண்ணிக்கிறேன். கொடுக்க மாட்டேன். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். மிஸ் மிஸ் சாரி மிஸ், இந்தாங்க மிஸ் பேகு. எங்கே வச்சிருக்க மிஸ்? ஃப்ரண்ட் ஜிப்பில் பாருங்க மிஸ். எங்கடா வச்சிருக்கான் உனக்கு தெரியுமா? சைட் ஜிப்பில் பாருங்க. இல்லையே. இல்லை லேப்டாப்பு அந்த சைடில் சந்தில் பாருங்க மிஸ். இல்லை ஃபோன் இருந்தால் தானே இருக்கும். ஏதாவது ஐடியா பண்ணுமே. பார்த்தீங்களா மிஸ்? சிரிச்சா பாருங்க மிஸ். முருகன் உண்மையை சொல்லு, இல்லை பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் தான் இப்போ. மிஸ் இவனை நம்ப முடியாது மிஸ். இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கொடுத்து வச்சுப்பான் மிஸ். இந்த கிளாஸ் ஃபுல்லாக செக் பண்ணுங்க மிஸ், அப்போ தெரியும் மிஸ் இந்த உண்மை. கிளாஸில் இருக்க எல்லாரையும் செக் பண்ண போகிறாங்களா? சாரு இருடி, ஏதாவது யோசிப்போம். ஃபோனை பத்திரமா உள்ளே தானே வச்சிருக்க மிஸ். கிளாஸில் இருக்க எல்லாரையும் செக் பண்ணுங்க மிஸ், அப்போ தெரியும் மிஸ் உண்மை என்னன்னு. என்ன யுகேஷ், கிளாஸில் டைம் ஓட்டுறதுக்காக பிளான் போடுறியா? ஐயோ நான் ஏன் மிஸ் அப்படி பண்ண போகிறேன்? தெரியும் எல்லாம். பேக்கை செக் பண்ணுறேன்னு அப்படியே ஒரு ½ பீரியட் ஓடிடும், அதுக்கப்புறம் பிரேக்கு, அப்புறம் அப்படியே சொல்லி அப்படியே கிளாஸ்லேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். அதென்ன மிஸ்? ப்ராமிஸாக நான் சொல்கிறத நம்புங்க மிஸ். இப்போ என்னை ஒரு குற்றவாளியாக பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான்
அப்புறம் யார் உண்மையான குற்றவாளின்னு உங்களுக்கு புரியும் மிஸ். நம்மள பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. சொல்லு கேட்குறேன். ஐயோ மிஸ், ஒரு 100 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது மிஸ். அது சரி. என்ன குறைங்க? ஐயோ போட்ட பஞ்சு கலாய்க்கு போறா. வரும்போது நான் விஜயகாந்த் படம் பார்த்துட்டு வந்தியா? கேட்குறேன். வா, இப்போ பேக்ல யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ நீ பேசின பேச்சுக்கும் வாயை டாரா கிழிச்சிடுறேன். கிழிச்சிட்டானா பொண்ணுங்களை இனிமேல் கிஸ் பண்ண முடியாமல் போயிடும் போலியே. வா, தோன்ட்ட மிஸ். பவா, சொல்லு சாரு. ஃபோன் எங்கன்னா மறைச்சி பத்திரமா வைடி. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாம தான் நானே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்டி. இல்லைனா நீ உன் பேக்கில் வச்சுக்கிறியா? நானா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. ஆபத்து நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போல. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பேகை எல்லாத்தையும் பெஞ்ச் மேலே எடுத்து வைங்க. ஐயோ, கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன்னு தான் நினைக்கிறேன். போச்சு, பவாவினி யாரும் காப்பாற்ற முடியாது போல. மா, எல்லாரும் பேக் எடுத்து மேலே வச்சிட்டிங்களா? எல்லாம் பேக் எடுத்து பெஞ்ச் மேலே வைடா. டேய், இல்லை மிஸ், உங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு தான். எங்களுக்கு தெரியும், நீ அடங்கு. சரி மிஸ். மேம், நீங்கள் இந்த பெஞ்சை செக் பண்ணுங்க, நான் கேர்ள்ஸ் பெஞ்சை செக் பண்ணுறேன். ஏன்? என்ன மிஸ் நீங்கள் எப்போ பாரு இவன் கிளாஸை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் போடுறான்னு யோசிக்கிறீங்க. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேணா, அதுக்கு தான் சொல்கிறேன் மிஸ். அது சரி, நல்லா சமாளி. அப்புறம் நீங்கள் வேற கொஞ்சம் அப்பாவி, பொண்ணுங்க உங்களை ஈஸியாக மாற்றிடும். இதுக்கு நான் தான் கரெக்டு, நான் போகிறேன். இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறானா? இப்படியே ஏதோ சொல்லு. ஃபோன் மட்டும் ஆகிட்டேன், இல்லைனா அப்புறம் உனக்கு இருக்குது போ. அப்புறம் வாங்கிட்டோம். தேங்க்யூ மை லாட். இப்போ பார் ரைட, உன் பேக் ஏறா. பேக்கில் ஃபோன் இருக்கிறத மிஸ் பார்த்துட்டா என்னடி பண்ணுவாங்க? நீ எதுக்கும் பயப்படாத பவா. முதல்ல பயப்படுற மாதிரி மூஞ்சி வச்சுக்காது, அதுவே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருது. சரி. ஹேய், யாரும் பேக்கை டச் பண்ணக்கூடாது. பேக் ஜிப் ஓப்பன் பண்ண. வேற எங்கன்னா மறைச்சி வைக்க முடியுமான்னு பார்ப்போம். கேர்ள்ஸ், பார்த்துட்டானா? யாரும் பேக்கை டச் பண்ணாம தள்ளி நில்லுங்க. இவனுக்கெல்லாம் காலம் வரும், நான் என்ன கனவா கண்டேன்? அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு நாள் நான் தப்பிச்சுனா அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. ரைட் சைட் ஜிப் ஓப்பன் பண்ணு. இந்த பேக்லையும் இல்லை. இடியட், இப்படியா பேக்கை தூக்கி போடுவ? வாட்சுக்குது பேர் நமக்குன்னு. யுகேஷ், கண்டுபிடிச்சியாடா? சர்ச் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். கண்டுபிடிச்சிடும் மேம். கண்டுபிடிக்கலன்னா உன்னை போட்டு நொத்திடுவோம் அப்படியே. பார்த்துக்க. இந்த யுகேஷ் செக் பண்ணிக்க. ஐயோ வைஷ்ணவி, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ நல்ல பொண்ணுன்னு. இல்லை யுகேஷ், என்ன இருந்தாலும் ரூல்ஸ் தானே எல்லாருக்கும். நீ செக் பண்ண. இதுதான் வைஷ்ணவி, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. அந்த பேக் கட்டு. எதா வச்சிருக்கியா? உண்மையாக சொல்லு. பவா, உன் பேக்லேருந்து ஃபோன் எடுக்க முடியுமான்னு பாரு. ஏன், என்னாச்சுடி? சும்மா பாரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படியா? இரு ஒரு நிமிஷம். ரெட்ட ஜட சரோஜா திட்டு வேலை பண்ணுது. ரேவதி மிஸ் பார்த்துட்டானா? என்னடா யுகேஷ், எதை கண்டுபிடிச்சிட்டியா? ஒன்றும் இல்லை மிஸ், கண்டுபிடிச்சிடும் மிஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில். டே முண்டோம், ஏன் இப்படி கோவப்படுறா? முதல்ல கண்டுபிடி, அப்புறம் சொல்லு. 5 minutes மிஸ், கண்டுபிடிச்சிடும் மிஸ். வைஷ்ணவி, நான் போயிட்டு வரேன். பாய்டா. பாய். உன் பேக் ஜிப் ஓப்பன் பண்ணு. இப்போன்னு பார்த்து ஃபோன் மாடி கையில். யாரு? வந்துட்டான். கேஷுவலாக இருக்கும். என் அன்பு பவதாரணி, உங்கள் பேக் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எப்படி பார்க்குறான் பாரு. இந்தா. வெரி குட். பவா, என்ன சாரு? அவன்கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட்டாக கேட்டு பாருடி. நான் எப்படி கேட்க முடியும்? என்னால முடியாது. எந்த ஜிப்பில் ஒழிச்சு வச்சான்னு தெரியலையே. இப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்லடி. அவன் மிஸ்கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ பேச அவன்கிட்ட. சரி பார்க்குறேன். யுகே, கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சேன். பவதாரணி ஃபோனை கண்டுபிடிச்சேன். ரேவதி மிஸ். பவதாரணிமா, என்ன இதெல்லாம்? மாட்டினாடா மிஸ். அது நான் உங்ககிட்ட இது எதிர்பார்க்கலாமா? நான் தான் சொன்னேன்ல மிஸ், இந்த கிளாஸ்ல கட்டமைப்பு சரியில்லைன்ட்டு. முக்கியமா இந்த லீடரே சரியில்லைன்ட்டு. இதனால தான் மிஸ் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பேசுங்க மிஸ். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மிஸ். இனிமே நான் என்ன கேட்கணும் பாவா? நான் பாய்ஸ் மேல அவ்வளோ சந்தேகப்பட்டேன், ஆனால் நான் உங்கள் மேலே ஒரு துளி சந்தேகம் கூட படல. ஆனால் கேர்ள்ஸ் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. அது மட்டும் இல்லை மிஸ், லீடர் பேட்ச் வச்சு நிறைய மிஸ்பிஹேவ்லாம் பண்ணியிருக்காங்க மிஸ். அப்போ என்னால் சொல்ல முடியல, இதுதான் ரைட் டைம் நினைக்கிறேன் மிஸ். ஷூ, எப்போ பார்த்தாலும் ஏன் ஷூன்றா? அதுக்கு இல்லை மேம், என்னோட டியூஷன் பேக் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேம். அதில் தான் மேம் இப்படி ஆயிடுச்சு. உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு எதுவும் வேணாமா? எதுனாலும் பிரின்சிபல் கிட்ட வந்து பேசிக்க. போடு தகிட. யுகேஷ்,
கூட்டிட்டு வா. ரைட் மேம். மேம் என்கிட்ட எதுவும் பேசாத பவா. மேம் மேம் ப்ளீஸ் மேம். மேம் என் அன்பு பவதாரணி, எப்படி நீங்களே வரீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி நான் இழுத்துட்டு போகணுமா? முருகா எப்படி? யுகேஷா மாஸ்டா நீ? அப்படி போடு. நான் மாட்டினது கூட கவலைப்படுறேன், உங்ககிட்ட மாட்டின பேரு. சே பவதாரணி இருங்க, நான் வரேன். மிஸ் சாரி மிஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது மிஸ். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். இல்லைம்மா பவா, இதுக்கு மேலே நான் முடிவு எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இனி பிரின்சிபல் தான் முடிவு எடுக்கணும். உன் மேலே இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இப்போ போயிடுச்சு. நான் பிரின்சிபலை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மிஸ் 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 ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா கொண்டுடுவாங்க. யாரும் பார்க்கல, நம்ம ரெட்டச்சட சரோஜா இருக்காளா? பவதாரணி தெரியுதா? என் அன்பு பவதாரணி. யாரு? இவன் வேற எப்போ பாரு குறுக்க வந்துட்டு இருக்கான். என்ன பவதாரணி, எல்லாருமா சேர்ந்து உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே, அதுக்கு காரணமே நீ தானடா. சே, இதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். இதுக்கப்புறம் உங்க லீடர் வேலையும் போயிடும். அப்புறம் எப்படி என்னோட பேர் என் ஃப்ரெண்டோட பேர்லாம் இனிமே போர்டில் எழுதுவீங்க பவதாரணி? சரி விடுங்க, வாழ்க்கைனா அப்படி தானே, பழிக்கு பழி வாங்கி தீர்வேண்டா உன்னை. பவா மிஸ், உங்க அம்மா நம்பர் கொடு. மிஸ் சாரி மிஸ், வேணாம் மிஸ். இப்போ குடுப்பியா மாட்டியா? மிஸ் ப்ளீஸ் மிஸ். அட்டண்டன்ஸில் இருக்கோம்ல, சரி நாங்கள் எடுத்துக்கிறேன். ஓ ஓ ஓ மை காட், இந்த ஒரு டைம் மன்னிங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். பேசாத நீ. மிஸ் மிஸ் மிஸ். ஓ சூப்பர், உனக்கு இருக்க கொழுப்புக்கு. என் அன்பு பவதாரணி, என் வேலை முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன், பாய். நான் சேர்த்து வச்ச விஷத்தை எல்லாத்தையும் உண்மையில தான்டா கக்குவேன், உன்னை விடவே மாட்டேன்டா யுகேஷ். அடுத்த பாட்டில் பார்த்துக்கிறேன். பவா, உங்கள் அம்மா வர சொல்லிட்டேன், அப்போ பேசிக்கிறேன். ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வர எவ்வளோ தைரியம் உனக்கு? ஆய் போடு மாசு. டேடி மம்மி கம்மி குறைங்க. ஐயோ ரேவதி கேட்டுருச்சோ? என்ன, உன்னை கிளாஸ் தானே போக சொன்னேன், முதல்ல கிளம்பு. இதோ கிளம்புறேன் மிஸ். கொஞ்ச நேரத்தையும் கண்ணில் படாமல் சுற்றுவோம். மிஸ் மிஸ் நான் சொல்கிறேன், நீ எதுவும் பேசாத பவா. உன் மேலே இருக்க நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. இந்த காலத்தில் பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்குங்க. மிஸ் மிஸ் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம். மிஸ் போயிட்டாங்களா? இப்போ நம்ம என்ட்ரி. என் அன்பு பவதாரணி. பவா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உன் கூடவே இருக்கேன். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். என்ன சாரு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? டே பொறுக்கி, டச் பண்ணி பேசாமல் சொல்லியிருக்கேன்ல. கோழி மண்டை அசிங்கப்படுத்திட்டா. யுகேஷ் உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, நானே செம்ம கோவத்தில் இருக்கேன், மரியாதை போயிடு. என் அன்பு பவதாரணி, நீ என்னை தப்பாக கூட நினச்சிக்க, ஆனால் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். உன் பேக்கில் ஃபோன் இருந்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதை பற்றி எதனா யோசிச்சிங்களா மிஸ்ஸஸ் பவதாரணி? என்ன நம்ம பிரச்சனைக்கு வரோம்? டி சும்மா வர்றோம். எங்கள் 2 பேருக்கு சண்டை வரும்போது பிரித்து விட்டல, நான் சொல்லுவேன்டி. ஆமாம் இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? பவா அது வந்து டி சும்மா இருடா. சொல்லு. டி ப்ளீஸ், அது தெரியாமல் நடந்தது, கம்முன்னு இரு. அது எப்படி நீங்கள் 2 பேர் மட்டும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, நான் சொல்லுவேன். சொல்லுடா. அதுவா பவா, அது வந்து ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. கோழி மண்டை ஏன் இவ்வளோ கெஞ்சரா? சொல்லலாமா வேணாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா. சொல்லாமல் இருப்பேன், ஆனால் அதனால் எனக்கு என்ன லாபம்? நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்காது. அப்படியா? இந்த கோழி மண்டையை நம்பலாமா? சொல்லுடான்னு சொன்னேன். அதுவா பவா, ஆக்சுவலாக நீ ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருந்தியா, அப்பயே ஒரு மாதிரி சந்தேகப்பட்டேன், ஏதோ ஒரு திருட்டு வேலை செய்ய போகிறேன்ட்டு. ஆனால் நீ ஃபோன் வச்சிருப்பியான்ட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம், அவ்வளோ திருட்டு மொழியாக முடிச்சேன். பவா நான் அப்போவே சொன்னேன்ல, நீ திருன்னு முழிக்காதுன்னு. இப்ப பாரு, அதை வச்சுதான் அந்த பொறுக்கி கண்டுபிடிச்சிருக்கு. நான் கோழி மண்டா சொல்லடா. சாரி இங்க தான் எங்கேயோ வர சொன்னாங்க, எங்க தெரியல. பவா உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்திருக்காங்களா? இங்க தானே இருக்குன்னாங்க. என்ன பவா, என்ன காரியம் பண்ணிருக்க நீ? போன்ல மிஸ் சொன்னது எல்லாமே உண்மையா? இல்லம்மா அது. ஆண்டி நீங்க எங்க இங்க? தம்பி நீங்க? ஐயோ என்ன தெரியலையா? லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆனமே. அட ஆமாம்ல, எப்படி இருக்கீங்க தம்பி? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. பவா உங்கள் அம்மாவை யுகேஷ்க்கு முன்னாடி தெரியுமா? தெரியும்டி. தெரியுமா? இது எப்படி? கோழி மண்டைக்கு ஒன்றும் புரியல. மா போதும்மா, பேசாத முதல்ல நீ.
நீ பண்ண காரியத்துக்கு தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும் பார்த்துக்க. ரைட்டு. ஃபோன் எதுக்கடி எடுத்துகிட்டு வந்த? சொல்லு. ஏன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க? சொல்லு, ஃபோன் எதுக்கடி எடுத்துகிட்டு வந்த? ஆண்டி விடுங்க, பாப்பா பாவம். உங்களுக்கு எதுவும் தெரியாது தம்பி. இந்த வீட்டுக்கு வந்தாலே எப்போ பாரு அந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப் தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. இதுதான் நம்ம கரெக்டான டைமு. நங்குற மாதிரி நச்சுன்னு பொருந்தோம். அப்படின்னா ஏய் எப்படி நடிக்கிறான் பாருடி. ஆமாம் சாரு. தம்பி அப்போ நீங்கள் ஃபோன்லாம் வச்சிடலையா? ஐயோ ஆண்டி, எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. முதல்ல அதுக்கு உண்மையாக இருக்கணும்ல. பாத்தியா எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. எஸ், ஐ திங்க் அம்மாவை கரெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தங்கமான புள்ள போல. தம்பி நீ என் வீட்டுக்கு வந்துடு தம்பி, நான் உன்னை வச்சுக்கிறேன். இவ்வளோ உன் வீட்டுக்கு அமுச்சு விட்றலாம். ஐயோ ஆண்டி விடுங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கையின் அனுபவம் தெரிஞ்சால் சரியாயிடுவா. ஹே சாரு, ரொம்ப பண்ணுறான்டி. ஆமாம் பாவா, நீ எதுவும் கவலைப்படாத, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. அதெல்லாம் இல்லை தம்பி, எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம். ஹே பாவா, ரேவதி மிஸ் வராங்கடி. ரேவதி மிஸ் வராங்களா? எங்கே? ஐயோ ரேவதி வராளா? இப்போ நம்ம தான் முகமுடி கலைஞ்சிருமே. சரி நம்ம அப்படியே கேஷுவலாக கிளம்புவோம். தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆண்டி ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். ஓ சரி சரி போயிட்டு வாங்க. தப்பிச்சிட்றா யுகேஷா. வணக்கம் மிஸ். வாங்க. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இவளை பெற்றதுக்கு தான் மிஸ் இப்போ நான் எல்லாரும் எதிர்க்க தலை குனிஞ்சு நிற்கிறேன். என்ன பாவா இப்போ ரொம்ப சந்தோஷமா? அம்மாவை கண்கலங்க வச்சிட்டல? மிஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க மிஸ். இதை நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை பாவா. இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீயும் என்கிட்ட பேசக்கூடாது. இல்லை இனிமே நீயாச்சு பிரின்சிபல் ஆச்சு. இல்லைங்க, நான் பிரின்சிபல் கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் என்ன முடிவெடுப்பாருன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை தலைகுனியே வச்சிட்டல நீ. அப்புறம் இந்த ஃபோனை கொடுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். எப்படியும் இந்த இயர் எண்டில் தான் இந்த ஃபோனை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மேம், அந்த ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க மேம். அதனால தான் வீட்லேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. பாத்தியா பாபா, ஒரு சின்ன ஃபோனால் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பார். போயிட்டால ரேவதி? என்னமோ பண்ணுங்க, பாய்ஸே பரவாயில்ல போல இப்போலாம். மேம் சாரி. போயிட்டா இப்போ தான் நம்ம கரெக்டான என்ட்ரி. என் அன்பு பவதாரணி. இந்த பொறுக்கி வேற எப்போ பாரு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். இவன் என்னடி பண்ணுறது? யாரடி சொல்கிற? இவன் எதுக்குடி போகிறான்? யுகேஷ் உனக்கு மரியாதை. ஆண்டி வாப்பா தம்பி. இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. எனக்கு வர கோவத்துக்கு என்கிட்ட கத்தின்னு தான் அவனை குத்தி நானே கொன்னுடுவேன். ஆண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க. எங்கப்பா எல்லாம் மேலே இருக்கவும் தான் பார்த்துக்கணும். ஐயோ ஆண்டி புருகி மேலே இருக்கவனை விடுங்க ஆண்டி. முதல்ல இங்கே இருக்கவனை நல்லா வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும். என்ன சாரு? இந்த கோழி மண்டைக்கு வேறு வேலையே இல்லை, அசிங்கப்படுத்திட்டா. அவன் எப்பயுமே அப்படி தான். நீங்கள் தைரியமாக போங்க ஆண்டி. சரிப்பா நான் போயிட்டு வரேன். ஹே வா மா. இந்த ஹே போ வான்ட்டு நாகரிகம் இல்லாமல் பேசாத. ஆமாம், நீ பண்ண வேலைக்கு மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சி வா. அசிங்கப்பட்டால் ரெட்ட ஜட சரோஜா. உனக்கு இருக்க கொழுப்புக்கு உனக்கு ஆகணும்டி. பண்ணுறது எல்லாம் அயோக்கியதனம். இதில் வேற உனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் உனக்கு. மிஸ்ஸஸ் பவதாரணி, தாயும் சிறந்த பெரிய கோவிலும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் படித்தது இல்லையா? தம்பி அவளுக்கெல்லாம் எங்கே அதெல்லாம் தெரிய போகுது. அதுவும் சரிதான் ஆண்டி. ஹே வா போ வரேன். எனக்கு நீ என் வயிற்றுல வந்து பிறந்துக்குது பாரு. உன்னை முதல்ல அப்பா கிட்ட சொல்கிறேன். எப்படியோ அம்மா மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். டேய் நானும் பொண்ணா அடக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை இருக்க விட மாட்டுற. ஹே பவா, இந்த பொறுக்கி பற்றி தான் தெரியும்ல, இவன்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? விடு. பிரின்சிபல் கிட்ட பேசி தப்பிச்சுட்டு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. கவனிச்சுக்க சீக்கிரம் வாடி. வரேம்மா. பவதாரணி நீ எதுக்கும் கவலைப்படாத, உண்மையா நான் உனக்காக எப்பவும் இருப்பேன். என்ன சாரு? நல்லா இருப்ப போடா பொறுக்கி. டென்ஷன்